என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி ஓராண்டல்ல, 2 ஆண்டு அல்ல, 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி மட்டும் இந்த தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த தொலைக்காட்சியிலும் இதுபோன்ற நிகழ்ச்சி 10 ஆண்டு 15 ஆண்டு நடந்ததில்லை. ஏன்? அது மக்களை தொடவில்லை, மக்களுக்கு உபயோகரமாக இல்லை, அது ஒரு காட்சியாக போய்விடுகிறது. இதை பார்க்கிறவர்களுக்கு, இதை பார்த்து செய்கிறவர்களுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை தருகின்றது. பல்லாயிரக்கணக்கான மருத்துவ செலவுகளை மிச்சப்படுத்துகிறது, நினைவாற்றலை பெருக்குகிறது, நினைத்ததை நினைத்த மாதிரி முடிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், இந்த குழந்தைகள் அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்கள். ஜெயின் வித்யாசிரமம் பள்ளி, புழல், சென்னை. யோகாசன ஆசிரியர்கள் கலைமாமணி சு அருண்குமார், வி வெண்ணிலா அற்புதமான ஆசனங்களை செய்ய வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை. வி சந்தானகிருஷ்ணன் 15 வயது, வி சிவபாலன் வயது 15, இருவரும் 10வது வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் பானையின் மீது, மண்பானையின் மீது பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்ய போகிறார்கள். பாருங்கள், பானை மேலே கொஞ்சம் அதிகமாக கழட்டு பட்டோம்னா அது உடஞ்சி போகும். அதில் இருந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து பல்வேறு போட்டிகளில் இவர் கலந்து கொண்டு நிறைய தங்கப்பதக்கங்களை வாங்கியிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர்கள் அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பார்க்கின்ற மற்ற மாணவர்களும் இதுபோன்ற ஆசனங்களை செய்து உடல்நலத்தை பேணுவதோடு பள்ளிக்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் ஒரு நற்பெயரை வாங்கி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என் அருமை மாணவர்களே, நீங்கள் உங்கள் பானைகளை எடுத்து கொண்டாந்து வைத்து அந்த ஆசனங்களை மெதுவாக செய்யுங்கள், பார்க்கலாம். அமைதியாக மெதுவாக செய்யணும். பக்காசனம் என்று சொல்வார்கள், பாருங்கள். காக்காசனம் என்றும் சொல்வார்கள். தன் கையினுடைய பலத்தினால் உடல் கனத்தை தாங்கி அந்த பானை மீது கையை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள், எந்த விதமான சலனமும் பயமும் இல்லாத முறையில். இவைகளெல்லாம் மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் விடாமுயற்சியோடு அனுதினமும் பழகிய காரணத்தினால்தான் செய்ய முடிகிறது. எல்லாவிடையும் செய்ய முடியாது. பத்மாசனத்தின் மீது, பானையின் மீது பத்மாசனம். உத்தீத பத்மாசனம். மெதுவாக இறக்குங்கள்.
மயூராசனம், பத்ம மயூராசனம் ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்க. கருடாசனம். ரிலாக்ஸ். ஏகவாத ஆசனம். ரிலாக்ஸ். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை பார்க்கின்ற மாணவமணிகளே, யோகா பள்ளியினுடைய தாளாளர்களே, நீங்கள் பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் அவர்கள் உடல்நலத்துக்கு மட்டுமல்ல, மனநலத்துக்கும் நல்லது. பல்வேறுபட்ட உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் செம்மையாக வேலை செய்யக்கூடிய ஆசனம். அதோடு மனோதிடம் இவர்களிடம் ஏற்பட்டு விடுகிறது. பயம் இல்லை. அந்த பானை நொறுங்கி விடுமோ, உடைந்து விடுமோ, அல்லது நாம் கீழே விழுந்து விடுமோ என்ற பயம் இல்லை. மனிதனுக்கு வாழ்க்கையில் பயம் என்பதே இருக்கக்கூடாது. அந்த நிலையை இவர்கள் எட்டி விட்டார்கள். அதனுடைய ஆசிரியர்கள் இவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். ஆகவே இதை பார்க்கின்ற அத்தனை மாணவர்களும் யோகாசன ஆசிரியர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற அற்புதமான ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மனோதிடம் உள்ளவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.